வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் எப்படி கால்குலேட்டிவாக ஆவரேஜ் பண்ணி நம்ம சில டைம் லாஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னா ப்ராஃபிட்குள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வித் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கும்போது எவ்வளோ பாயிண்ட் கீழே போகும்போது எப்படி ஆவரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை. ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நம்ம கரெக்டாக எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அங்கேருந்து கால்குலேட்டிவாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம ரிஸ்க் வைக்கிறோம், அதுக்குள்ளே எப்படி ஆவரேஜ் பண்ணி நம்ம ப்ராஃபிட்குள்ளே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்ரெடி இந்த என்ட்ரி எடுக்கிறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லி மார்னிங் உங்களுக்கு லைவில் S1, R1, R2, R2 அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் தான் என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. ஸோ அந்த ரேஞ்சில் எடுக்கும்போது நம்ம அடுத்த மணியில் எடுக்கும்போது ஒரு 40 பாயிண்ட் ரிஸ்க்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறோன்னா அதுக்குள்ளே எப்படி ஆவரேஜ் பண்ணி நம்மளோட ஒரு டைம் ரெக்கவர் ஆச்சுன்னா நம்மளோட நோ ப்ராஃபிட் நோ லாஸ்க்குள்ளே இல்லை ஆக்சுவலாக ப்ராஃபிட்குள்ளேயே வர்றது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம் எப்படி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஆவரேஜிங் பண்ணுறது கால்குலேட்டிவாக அப்படின்னு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு அட் த மணியில் ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத ரிஸ்க் ஸ்டாப் லாஸாக வைப்போம் கரெக்டான என்ட்ரி எடுக்கும்போது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில். அப்போ இந்த ரேஞ்ச் ஒரு 30 to 40 ஆர் 60 பாயிண்ட்ஸ், மேக்ஸிமம் 60 பாயிண்ட்ஸ்குள்ளே எப்படி நம்ம ஆவரேஜ் பண்ணி வெளியே வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரி அட் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரீமியம் 300 ரூபா ப்ரீமியமில் நான் வந்துட்டு ஒரு லாட்டில் என்ட்ரி ஆகிறேன் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எப்பவுமே ஆப்ஷன் வாங்கினோன்னே ஒரு கரெக்டான இடத்துல வாங்குறீங்க அப்படின்னா உடனே அப் மூவ் போகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு டவுன் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை எப்படி நம்ம ஆவரேஜ் பண்ணி ஃபயர் ஃபைட் பண்ணலாம் அந்த மென்டாலிட்டிலேயே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்குள்ளே வர முடியும். ஸோ இப்போ அந்த இதுபடி 300 rupees அப்படிங்கிற ப்ரீமியமில் என்ட்ரி ஆகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லாட் என்ட்ரி ஆகிறேன். ஒரு 20 பாயிண்ட் எனக்கு டவுன் சைடு போகுது அப்படின்னோடனே எனக்கு எவ்வளோ லாஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. 500 rupees லாஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஒரு லாட்டுக்கு பார்த்திங்கன்னா 25 குவான்டிட்டி அப்படின்ட்டு. ஸோ அப்போ 20 பாயிண்ட் போகும்போது 25 × 20 500 லாஸ் இருக்கும். ஓகே அப்படின்னு வைக்கிறேன். அடுத்தது அந்த 280 நான் வந்துட்டு இன்னொரு லாட் வாங்குகிறேன். 25 குவான்டிட்டி ஆல்ரெடி ஒரு 500 லாஸ் ஓடிட்டுருக்கு. இன்னொரு லாட் வந்துட்டு வாங்குகிறேன். இன்னொரு 25 குவான்டிட்டியை ஆவரேஜ் பண்ணுறேன், பை பண்ணி இன்னும் ஃபர்தராக லோ ப்ரைஸில் பை பண்ணி நான் வந்துட்டு இது பண்ணுறேன். அப்போ அதுக்கு எவ்வளோ பாயிண்ட் நான் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படின்னு போனால் அங்கேருந்து 15 பாயிண்ட் மட்டும்தான் வைக்கிறேன். ஏன்னா இங்கே குவான்டிட்டி டபுள் ஆயிடுச்சு. சரிங்களா, இங்கே ஒரு லாட் இருக்கிறதுனால நான் 20 பாயிண்ட் வைக்கிறேன். இப்போ 2 லாட் இருக்கிறதுனால நான் வந்துட்டு 10 பாயிண்ட் இல்லை 15 பாயிண்ட் வந்துட்டு வைக்கிறேன். இப்போ 15 பாயிண்ட் இருக்கும்போது எனக்கு 750 ரூபா லாஸ் ஆகும். சரிங்களா, அப்போ ஓவராலாக இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து மார்க்கெட் நீங்கள் வாங்கி கூட குயிக்காக ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட்குள்ளே வந்துடும். இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்னா இதில் ஒரு 25 இப்போ 35 பாயிண்ட் நான் 300 ரூபா ப்ரீமியம்லேயே 35 பாயிண்ட் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கே பார்த்திங்கன்னா மேக்ஸ் லாஸ் என்ன வருது அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு லாட் அப்புறம் 2 லாட்டுக்கு சேர்த்தும் போது உங்களுக்கு 1250 rupees பார்த்திங்கன்னா லாஸ் வருது. சரிங்களா, இந்த மாதிரி கால்குலேட்டிவாக பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 10 லாட் போடுறீங்க அப்படிங்கும்போது உடனே எல்லாத்தையுமே ஒரே டைமில் அட் அ டைமில் 10 லாட் போடாதீங்க. ஸோ இந்த மாதிரி 10 லாட்டை ஒரு 25 பாயிண்ட்டை இல்லை 15 பாயிண்ட்டுக்காக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஆவரேஜ் பண்ணும்போது உங்களோட வியூ தப்பாக இருந்தாலும் திருப்பி கண்டிப்பாக மார்க்கெட் அந்த ப்ரைஸ் ஒரு டைம் நியர்லி 300 ஆர் 295 299 அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் திருப்பி வந்துட்டு இறங்கும். ஸோ அப்படி இறங்கும்போது நம்ம ஆக்சுவலாக ப்ராஃபிட்குள்ளேயே மோஸ்ட்லி வந்துடும். ஆக்சுவலாக 2வது டைம் வாங்குறது ப்ராஃபிட்குள்ளே போயிடும். ஃபஸ்ட் டைம் வாங்குறது காஸ்ட் டு காஸ்ட்டில் நிற்கும். ஆல்ரெடி அப்போ நம்ம ஒரு 10 பாயிண்ட் இருந்தாலே 250 ரூபா ஒரு லாட்டுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டில் வந்துடும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட நீங்களே வந்துட்டு டிசைன் பண்ணிக்கங்க. இந்த எக்ஸல் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர்த்துக்கிட்ட லிங்க் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இப்போ 400 ரூபா ப்ரீமியம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ 20 பாயிண்ட் எடுக்குமோ 35 பாயிண்ட் வைக்கும்போது எவ்வளோ லாஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹியூஜ் லாஸ் வந்துட்டு நமக்கு மோஸ்ட்லி நடக்காது. சரிங்களா, அந்த கான்செப்ட் படி பண்ணுறீங்க, இந்த மாதிரி கால்குலேட்டிவாக ஆவரேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது போக டைரக்ஷன் தப்பாக இருக்கும்போது ரொம்ப கம்மியான ப்ரீமியம் போய் திருப்பி ஆவரேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு 100 பாயிண்ட் கீழே விட்டுட்டீங்க, 300 ரூபாலேருந்து 200 ரூபா போயிடுச்சு. அப்புறம் அங்கே போய் ஆவரேஜ் பண்ணால் திருப்பி வந்துட்டு நமக்கு சக்ஸஸ் ஆகாது.
உங்களுக்கு இது வந்துட்டு இன்ட்ராடேயில் ஆவரேஜ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓவர் நைட்டில் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் பண்ணுறத தவிர்த்துருங்க. ஏன்னா இன்ட்ராடேயில் ஓவர் நைட்டில் டிகேவும் சேர்ந்து தாக்கிடுச்சு, மார்க்கெட் ஏதாவது கேப் அப்பர் கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணியும் யூஸ் இருக்காது. இது வந்துட்டு இன்ட்ராடேக்கு ஆவரேஜ் பண்ணுறது மட்டும்தான். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரிஸ்க்குள்ளே நீங்கள் ப்ளே பண்ணுறது சேஃப் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். நான் வந்துட்டு ஸ்பாட்டில் 40 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 60 to 60 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். அது போக உங்களுக்கு சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 இதெல்லாம் தெரியும் போது அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ 20 பாயிண்ட்ஸு 15 பாயிண்ட்ஸு அடுத்தது 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஓகே இருந்தால் 10 பாயிண்ட்ஸு அடுத்தது 5 பாயிண்ட்ஸ். இப்போ டோட்டலாக 35 45 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ஆவரேஜ் போது கண்டிப்பாக வந்துட்டு மோஸ்ட்லி 90% ஆஃப் த டைம் நீங்கள் ப்ராஃபிட்குள்ளே வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இது கூட ஸ்பாட்டையும் நம்ம பார்த்துக்கணும். ஸ்பாட் எப்படி R1 மூவ் ஆகுது, இல்லை பிரேக் பண்ணி ரொம்ப அக்ரெசிவாக இருக்கா, இல்லை டவுன் மூவ் கொடுக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஸோ புதுசாக பிகினராக இருக்கவங்க இந்த ஆவரேஜிங் கான்செப்ட்லாம் தெரியாதனால அப்படியே வாங்கிட்டு கீழே வந்தோன்னே க்ளோஸ் பண்ணி லாஸ் புக் பண்ணுவீங்க. இதுமாதிரி நீங்கள் ஒரு 4 லாட் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு லாட்டில் போடுங்க, அப்புறம் இன்னொரு லாட், அப்புறம் 3வது லாட் இறக்குங்க. அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறீங்க. அப்படி ஸ்லைசிங் பண்ணும்போது இதுதான் உங்களுக்கு ஐஸ்பர்க் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரைஸில் வந்துட்டு டவுன் வரும்போது பை பண்ணும்போது நீங்கள் நெட் ப்ராஃபிட்டில் வந்துடுவீங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ புதுசாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி தெரியணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் வந்துட்டு நம்மளோட கோர்சஸ் powerpang.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா கோர்சஸும் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். இதை செக் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்லேயே கீழே நம்பர் கொடுத்துருவோம். ப்ரீமியம் கோர்சஸ் அப்படிங்கிற செக்ஷனில் இந்த 6 கோர்சஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல், பாய். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோஸ் இந்த மாதிரி சின்ன இன்ஃபர்மேஷன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு இது பெரிய இம்பேக்டாக கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் உங்களால் இது பண்ண முடியும். பாய்.